ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வினோ ஃபாத்தி ஃபேமிலி. இன்றைக்கி ஒரு லன்ச் ரொட்டீன் விளாக் பார்க்கலாமா? என்ன அப்படின்னா, என்னடா இத்தனை தாளிப்பு எடுத்து வச்சுருக்கேன்னு பார்க்குறீங்களா? தனித்தனியாக இன்றைக்கி வெரைட்டி ரைஸ் தான் செய்யலான் இருக்கேன். ஃபஸ்ட்டு என்ன அப்படின்னா, கருணக்கிழங்குமே ஃப்ரை பண்ணலான்னு சொல்லிட்டு அதுவுமே வேக வச்சு எடுத்து வச்சுட்டேன். ஓகே, முதல்ல என்ன நான் செய்கிறேன்னு உங்களுக்கு சொல்கிறேன். ஃபஸ்ட்டு லெமன் ரைஸ் செய்ய போகிறேன். இல்லை, அதுக்கு லெமன் புழிஞ்சு வச்சுட்டேன். அதுக்கப்புறம் தேங்காய் ரைஸ்க்கு தேங்காவும் கொஞ்சம் நத்தரு புத்துன்னு அரைச்சி வச்சுருக்கேன். அப்புறம் தயிர் சாதம். இந்த 3 ரைஸ் தான் இன்றைக்கி நான் செய்ய போகிறேன். அதுக்கு தான் 3 தட்டில் பிரித்து தாளிப்புக்கெலாம் எடுத்து வச்சுருக்கேன். சரிங்களா? அதுக்கப்புறம் சைட் டிஷ்க்கு கருணக்கிழங்கு செய்ய போகிறேன்னு சொன்னேன் இல்லையா? அதுக்கு கொஞ்சமாக குழம்பு மிளகாய் தூள், அப்புறம் பெருங்காயத்தூள், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 1 ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன். ஆல்ரெடி வேக வைக்கும்போதே உப்பு எல்லாம் போட்டுட்டேன், அதனால் அதை எடுத்து வைக்கல. சீரகம் போடணும், அது மறந்துட்டேன் பாருங்கள், அதை எடுத்து வச்சுக்கிறேன். அவ்வளோதான். இந்த மாதிரி நான் இது வரைக்கும் பண்ணதே கிடையாது, வெரைட்டி ரைஸ்லாம். சில பேர் வீட்டிலலாம் 5 ரைஸ் ஒரே நாளில் செஞ்சு சாப்பிடுவாங்க, கொஞ்சம் கொஞ்சமாக வச்சு. அதுவும் நல்லா தான் இருக்கும். இன்றைக்கி மெயினாக என்னென்னா, சாதம் வடித்து வச்சுட்டேன் முன்னாடியே. அதுக்கப்புறம் நேற்று உள்ள பழைய சாதம் கொஞ்சம் இருந்தது, கொஞ்சம் நிறையவே இருந்துச்சு. சரி, தயிர் சாதம் பண்ணிவிட்டு வேறு எதுனா லெமன் ரைஸ் மட்டும் பண்ணலான்னு பார்த்தேன். அதுக்கப்புறம் சரி இன்னொரு ரைஸ் சேர்த்து பண்ணிடலான்னு சொல்லிட்டு தான் இந்த மாதிரி முடிவு பண்ணிட்டேன். ஆனால் இந்த மாதிரி நம்ம எடுத்து வச்சிட்டோம் அப்படின்னா நமக்கு ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும் வேலை. நேற்று உள்ள ரசமும் கொஞ்சம் இருக்குது. சரி, ரைஸ் எதனா மீந்துச்சுன்னா ரசம் வச்சு கூட கடைசியாக சாப்பிட்டுக்கலாம் அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் இன்றைக்கி காலைல என்ன டிஃபன் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்துலாமா? இன்றைக்கி என்ன டிஃபன் அப்படின்னா, சாம்பார் பண்ணியிருந்தாங்க. சிறு பருப்பு போட்டு பருப்பு கடையில் மாதிரி பண்ணியிருந்தாங்க. அதுக்கப்புறம் இட்லி. காலைல கேபிக்குமே இட்லியும் அந்த சாம்பாருமே வச்சு கொடுத்தாச்சு. அவள் டிஃபன் ஐட்டம் மட்டும்தான் லஞ்சுக்கே எடுத்துகிட்டு போகிறான். வேறு எதுவுமே ரைஸ்லாம் வேண்டவே வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு அழுகிறான். சரின்னு சொல்லிட்டு அவனுக்கு இட்லியும் அந்த சாம்பாரும் கொடுத்தாச்சு. அவன் எடுத்துகிட்டு போயிட்டான் ஜாலியாக. அவ்வளோதான். ஓகே, இப்போ எல்லாத்தையுமே தாளித்து விட்டு ஒவ்வொன்றா கிண்ட ஆரம்பிக்கணும். அவ்வளோதான் வேலை. ஈஸியாக முடிஞ்சிரும்னு நினைக்கிறேன். ஓகே, பார்க்கலாம். ஏன்னா இது வரைக்கும் நான் இந்த மாதிரிலாம் ட்ரை பண்ணதில்லை, ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணுறேன். அதனால தான் நான் சரி உங்களுக்கு வளவலன்னு ஒன்று எடுத்து வைக்கணுமே அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணேன், எல்லாத்தையும் முன்னாடியுமே எடுத்து ரெடியாக வச்சுட்டேன். ஓகே, ஃபஸ்ட்டு என்ன செய்ய போகிறேன் அப்படின்னா, நான் ஆல்ரெடி கருணக்கிழங்கு வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன் இல்லையா? அதனால் ஃபஸ்ட்டு அதை தாளித்து விட்றலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு தான் முதல்ல அந்த பேன் எடுத்து வச்சுட்டேன். நான் எல்லா ஃப்ரைக்குமே இந்த ஒரு பேன் தான் யூஸ் பண்ணுவேன். ஏன்னா அதில் பார்த்தீங்கன்னா நடுவில் அங்கங்கே நல்லா போட்டு யூஸ் பண்ணி தேய்ன்னு போட்டு தேய்ச்சிருப்பேன். அதனால் சிக்கன் வறுக்கிறதுக்கும் சரி, மீன் வறுக்கிறதுக்கும் சரி, எல்லா பொரியலுக்குமே இது தான் பொரிச்சு எடுக்கிறதுக்கு. அதனால் இதுலேயே நம்ம இந்த கருணக்கிழங்கு ஃப்ரை பண்ணிடலாம். ஓகே, முதல்ல என்ன பண்ணணும் அப்படின்னா, எண்ணெய் ஊற்றிக்கலாம் நம்ம தேவையான அளவுக்கு. நான் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கிறேன். இதில் கொஞ்சம் எண்ணெய் இருந்தால் தான் அது எப்படி இருக்குன்னா கொஞ்சம் நல்லா ஃப்ரை ஆகி வரும் நமக்கு. அதனால் ஓகே, அதுக்கப்புறம் எனக்கு டெய்லி என்ன சொல்கிறேன் அப்படின்னா, எனக்கு என்ன புதுசு புதுசாக ரெசிபி போடணுன்னு எனக்கு உண்மையாகவே தெரியல. எப்போ பார்த்தாலும் இந்த வீட்டில் காரக்குழம்பு, சாம்பார், நான்வெஜ் செஞ்சால் பிரியாணி, சிக்கன் கிரேவி அந்த மாதிரி பண்ணுவேன். ரசம் எப்போவாது செய்வேன், அவ்வளோதான். அப்புறம் இந்த பருப்பு உருண்டை குழம்பு எப்போவாது பண்ணுவேன். சரி, ஓகே, என்ன தான் உங்களுக்கு செஞ்சு காட்டுறதுன்னு எனக்கு ஒன்றுமே புரியலை. ஏன்னா எல்லாருக்குமே எல்லாமே சமைக்க தெரியுதுல்ல இப்போலாம். ஏன்னா யூடியூப் இருக்குது, அதில் நமக்கு நிறைய ரெசிபிஸ் புதுசு புதுசாலாம் ட்ரெண்டிங்காலாம் போயிட்டுருக்கு. ஆனால் எனக்கு உண்மையாகவே ஏதாச்சும் புதுசாக ட்ரை பண்ணலான்னு பார்த்தா ஒன்றுமே புலப்பட மாட்டுக்கு. சரி, ஓகே, நம்ம இதை தாளித்து விட்டுறலாம். எண்ணெய் சூடானதுமே அதில் நான் சீரகம் சேர்த்துக்கிட்டேன். எண்ணெய் சூடாகிறதுக்கு முன்னாடியே கிடையாது, அது நல்லா சூடாகிறதுக்கு முன்னாடியே நம்ம என்ன பண்ணணும்னா அதில் சேர்த்துடணும். இல்லாட்டி மசாலா போட்டதுமே அப்படியே கருகிரும் ஒரு மாதிரி, அப்புறம் கருப்பாக இருக்கும், ஒரு மாதிரி கசப்பாக இருக்கும். அதனால் எண்ணெய் கொஞ்சம் லைட்டாக சூடானதுமே நான் அதில் சீரகம், அப்புறம் குழம்பு மிளகாய் தூள் 2 ஸ்பூன் எடுத்து வச்சுருந்தேன், அது அந்த பெருங்காயத்தூள் போட்டுக்கிட்டேன். அதுக்கப்புறம் கருவேப்பிலையும் கொஞ்சம் போட்டுக்கலாம், வாசமாக இருக்குன்னு சொல்லிவிட்டு. அப்புறம் அதுவுமே ஒரு 10 போல் சேர்த்துக்கிட்டேன் கருவேப்பிலை. 10 இல்லை, அதுக்கு மேலேயுமே இருக்குதுல்ல. அவ்வளோதான். அதையும் சேர்த்து கொஞ்சம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கப்புறமா கருணக்கிழங்கை நான் ஆட் பண்ணிடுவேன். இதில் உப்பு ஏற்கனவே நான் சேர்த்துருக்கேன் அதில், அதனால நான் உப்பு இப்போ ஆட் பண்ணலை. இஞ்சி பூண்டு சேர்த்துடலாம், ஏன்னா அந்த எண்ணெயிலே அது நல்லா வதங்கட்டும். ஓகே, ஏன்னா இந்த மாதிரி வெரைட்டி ரைஸ்க்கு இந்த மாதிரி கிழங்கு ஃப்ரைலாம் செஞ்சதில் நல்லாயிருக்கும். உருளைக்கிழங்கு ஃப்ரை, கருணக்கிழங்கு ஃப்ரை, அப்புறம் வாழைக்காய் ஃப்ரைலாம் செஞ்சதாக நல்லாயிருக்கும். சரி, நான் இன்றைக்கி கருணக்கிழங்கு பண்ணிடலான்னு சொல்லிட்டு அதை தான் எடுத்து வச்சுருக்கேன். ஓகே, அவ்வளோதான். நல்லா வெந்துருச்சு கிழங்கு.
ஓகே, இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். இது மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கப்புறமா பார்க்கும்போதே செம்ம டெம்ப்டிங்காக இருந்துச்சு. நீங்களே வேணுன்னா பாருங்களேன் அது எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி. நிறைய பேர் வந்து ஃபஸ்ட்டு வந்து மசாலா எல்லாமே வந்து அந்த கருணக்கிழங்குல மிக்ஸ் பண்ணி ஊற வச்சுட்டு அப்புறமா வந்து தவா ஃப்ரை மாதிரி போட்டு எடுப்பாங்க. ஒரு 4 பீஸாக போட்டு போட்டு எடுப்பாங்க. இது வரைக்கும் நான் அந்த மாதிரி ட்ரை பண்ணவே இல்லை. ஆனால் எங்கள் வீட்டிலலாம் அப்படி தான் செய்வாங்க முன்னாடிலாம். அப்படியே ஃப்ரை பண்ணி இந்த மீன்லாம் பொரிப்புள்ள அந்த மாதிரி பொரிச்சு எடுத்து வைப்பாங்க. ஒரு டைம் அது மாதிரி ட்ரை பண்ணணும். ஓகே, அவ்வளோதான். கொஞ்சம் உப்பு தூவிக்கலாம். ஏன்னா வந்து இந்த மசாலா போட்டதுக்கெலாம் உப்பு இல்லை இல்லையா, அதுக்கேற்ற மாதிரி கொஞ்சமாக உப்பு தூவிட்டு மறுபடியும் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டேன். இன்றைக்கி வெரைட்டி ரைஸ் பண்ணுறதுனால கொஞ்சம் வேலை ஈஸியாக இருக்குது. ஆமாம், யாருக்கெல்லாம் வந்து எதனா டிஃப்ரெண்ட்டாக வெரைட்டி ரைஸ்லாம் தெரிஞ்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் சொல்லுங்கள். இன்னொன்று என்னென்னா, எப்போவாவது அந்த முட்டை சாதம்லாம் செய்வேன். முட்டை சாதம், அதுக்கப்புறம் தக்காளி சாதம்லாம் பண்ணுவேன். அப்புறம் வேறு என்ன, புளி சாதம், லெமன் சாதம், அது மாதிரி. சில சமயம் இந்த ஃபைனலாக கொஞ்சம் கிரேவி இருக்குல்ல, சிக்கன் கிரேவி, அதில் வந்து கடை சாதம் மாதிரி பண்ணி நானே சுட்டு சுட்டு சாப்பிடுவேன். அதெல்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும். ஏன்னா அது கொஞ்சமாக தான் இருக்கும் கடைசியில், அதனால் அதை நானே சாப்பிட்ருவேன், யாருக்கும் தரமாட்டேன். அது மாதிரி கடாய் சாதம் ரொம்ப பிடிக்கும் எனக்கு. ஓகே, இப்போ இது வந்து கொஞ்சம் வேறு பர்னரில் மாற்றி வச்சிடலாம். ஏன்னா வந்து நமக்கு இந்த இடத்துல தான் கொஞ்சம் நல்லா வெளிச்சமாக இருக்கும். அதனால் கிச்சன் ஃபுல்லாகவே வெளிச்சமாக தான் இருக்கும். இந்த இடத்துல தான் நான் வந்து மொபைல் வச்சுருக்கேன். அதனால் இங்கேயே வந்து நம்ம தாளிப்பெல்லாம் காட்டிடலாம். ஓகே, இது வந்து பக்கத்தில் மாற்றிட்டு இப்போ நான் வந்து இன்னொரு கடாய் வச்சுக்கிறேன். ஒரு குட்டி பேனு, அதில் வந்து லெமன் சாதத்துக்கு முதல்ல தாளிச்சிடலாம். ஓகேவா, தாளித்து எல்லாத்தையும் வச்சிட்டோன்னா அதுக்கப்புறம் நம்ம ரைஸை போட்டு கிண்டி எடுத்துடலாம். ஓகே, பேனில் வந்து ஃபஸ்ட்டு இதுக்கு எண்ணெய் ஊற்றிக்கிறேன். நிறைய பேர் இதில் வந்து வேர்க்கடலைலாம் போடுவாங்க. ஆனால் வந்து நான் இது வரைக்கும் வேர்க்கடலைலாம் போட்டதில்லை. எப்போது போட்டேன்னா அதை நான் மட்டும் தான் சாப்பிட வேண்டியதாக இருக்குது. என் பிள்ளைங்களாம் சாப்பிட மாட்டேங்காங்க. அதனால வேர்க்கடலைலாம் அவாய்ட் பண்ணிடுறது. ரொம்ப சிம்பிளாக தாளித்து விட்டுட்டேன், அவ்வளோதான். அது இதுன்னு எதுவுமே சேர்க்கல. என்னென்ன தாளிப்புக்கு சேர்த்துருக்கேன் அப்படின்னா, கடுகு, உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு, கருவேப்பிலை, காஞ்ச மிளகாய், இதுதான் சேர்த்துருக்கேன் நான். சரிங்களா, அதுக்கப்புறம் லெமன் வந்து ஆல்ரெடி வந்து புழிஞ்சு எடுத்து வச்சுட்டேன். ஒரு 2 லெமன் தான் இருந்துச்சு. சரி, ஓகே, அதை புழிஞ்சு எடுத்து வச்சுட்டேன். ஓகே, முதல்ல எண்ணெய் சேர்த்துக்கலாம். இந்த எண்ணெய் பத்தாது, இன்னும் கொஞ்சம் எண்ணெய் ஆட் பண்ணிக்கிறேன். என்னோடய பேக்கெட் அப்போ தான் உடச்சி ஊற்றிருந்தேன். அதனால் பேக்கெட்டில் உள்ளது காலி பண்ணிவிட்டு ஓகே, இப்போ ரீஃபில் பண்ணி வச்சதை ஊற்றிடலாம். எண்ணெய் சூடானதுமே அதில் நான் வந்து அந்த தாளிப்பு எல்லாத்தையும் மொத்தமாகவே சேர்த்துற போகிறேன். நான் அந்த கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்புலாம் வந்து ஒரு ஸ்பூன் தான் எடுத்து வச்சுருக்கேன். ஏன்னா அதுவும் நிறைய போட்டாலும் பிள்ளைங்க வந்து சாப்பிட மாட்டாங்க. அதனால் இதை மொத்தமாக ஒரே நேரத்தில் வேறு நான் உள்ளே போட்டேன்னா, அது உள்ளே போடும்போது அப்படி பயங்கரமாக தெரிச்சிருச்சு. அதை நான் வந்து யோசிக்கவே இல்லை. என்னடா கருவேப்பிலாம் ஒன்றா போடும்போது அது மொத்தமாக தெரிச்சிருமேன்னு யோசிக்கவே இல்லை. டப்பன்னு தெரிக்க ஆரம்பிச்சிருச்சு. அதுக்கப்புறம் தான் ஐயோ மறந்துட்டோமே சொல்லிட்டு, சரி ஓகே அப்படி சொல்லிட்டு சிம்மில் வச்சுட்டு அதுக்கப்புறம் அது கொஞ்சம் நல்லா பொரியட்டோன்னு விட்டுட்டேன். சில பேருக்குலாம் அந்த லெமன் ரைஸ், டெய்லி லெமன் ரைஸ், உருளைக்கிழங்கு ஃப்ரை வந்து கொடுத்து அனுப்புனாலே போதும், வேலைக்கு ஸ்கூலுக்கு அந்த மாதிரிலாம். நான்லாம் ஸ்கூல் படிக்கும்போது எப்போவுமே வெரைட்டி ரைஸ் தான் எடுத்துகிட்டு போயிருக்கேன். இது வரைக்கும் நான் ஸ்கூலுக்கு சாம்பார் சாதம்னு கொண்டு போனதே கிடையாது. நான் ஸ்கூல் படிக்கும்போது சொல்கிறேன். ஈவன் காலேஜ் படிக்கும்போதுமே அப்படி தான். இந்த சாம்பார் சாதம், அப்புறம் இந்த காரக்குழம்பு, மீன் குழம்பு, இந்த மாதிரிலாம் நான் எந்த குழம்பு ஐட்டமே நான் எடுத்துகிட்டு போனதே கிடையாது. எப்போவுமே சரி வெரைட்டி ரைஸ் மட்டும்தான். இது எங்கள் வீட்டில் பார்த்தாங்கன்னா அவங்களுக்கே தெரியும், ஆமாம் அப்படின்னு சொல்லிட்டு. லெமன் ரைஸு, அப்புறம் இந்த புளி சாதம், தயிர் சாதம் பண்ணி கொடுப்பாங்க. சில சமயம் மதியானம் அவங்களே எடுத்துகிட்டு வரும்போது இந்த வெஜிடபிள் ஃப்ரைட் ரைஸ் மாதிரி எடுத்துகிட்டு வருவாங்க செஞ்சு. இந்த கேரட்டு, பீன்ஸு, ஏன்னா நாங்கள் வந்து இந்த காய்கறி கடை வச்சுருந்தோமா, அதனால் கீழே கடை மேலே வீடு இருந்தது. அதனால் டக்குன்னு அந்த காய்கறியெல்லாம் போட்டு ஒரு ரைஸ் மாதிரி செஞ்சு எடுத்து வந்துடுவாங்க சுட சுட, அவ்வளோதான். அப்புறம் அந்த லெமன்லேயே நான் என்ன பண்ணிக்கிட்டேன், கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்து ஃபைனலாக வந்து இதில் உப்பும் போட்டு கொஞ்சம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். ரொம்பலாம் கொதி வரணும்னு அவசியம் கிடையாது. இதை நான் உப்பு போட்டதுமே அதுக்கப்புறம் நான் இறக்கிட்டேன், அவ்வளோதான். இப்போ நம்ம லெமன் சாதத்துக்கு தேவையான தாளிப்பு ரெடியாக இருக்குது. ஓகேவா, அவ்வளோதான். இப்போ அடுத்து வந்து
தேங்காய் சாதத்துக்குரிய தாளிப்பு நம்ம ரெடி பண்ணணும். இங்கே வேறு பாத்திரம்லாம் வேறு நான் எடுத்து வைக்க மறந்துட்டேன். ஏன்னா ஒவ்வொன்றும் தனித்தனியாக அப்படி செய்கிறதுனால இன்றைக்கி வேலை கொஞ்சம் ஈஸியாக முடிஞ்சிருது. ஆனால் வந்து பாத்திரம் தான் கொஞ்சம் நிறைய சேர்ந்துருச்சு. ஏன்னா ஒவ்வொரு சாதத்துக்கும் ஒவ்வொரு பாத்திரம் எடுக்கிற மாதிரி ஆகிடுச்சு. இல்லாட்டி எப்போவுமே வந்து நான் அதிகமாகலாம் பாத்திரம் யூஸ் பண்ண மாட்டேன். எவ்வளோத்துக்குள்ளே கம்மியாக யூஸ் பண்ண முடியுமோ அவ்வளோத்துக்குள்ள கம்மியாக யூஸ் பண்ணிட்டு கடகடன்னு க்ளீன் பண்ணி வச்சுருவேன். ஓகே, இப்போ நம்ம தேங்காய் சாதத்துக்கு செய்ய ஆரம்பிச்சிடலாம். கடாய் சூடானதுமே அதில் வந்து நான் எண்ணெய் ஊற்றிக்கிறேன். ஓகே, அப்புறம் இந்த கதைக்கு வருவோம். கருணக்கிழங்க பாருங்கள், நான் அதை மறந்தே போயிட்டேன். ஆனால் சிம்மில் தான் வச்சுருக்கேன். அதை அடியில் மட்டும் ஒரு சைடு நல்லா ஃப்ரை ஆகட்டும். அதுக்கப்புறம் அடுத்த சைடு திருப்பி போட்டுக்கலான்னு. இப்போ நீங்களே பாருங்கள், அது ஒரு சைடில் மட்டும் கீழே மட்டும் எப்படி ஃப்ரையாக இருக்குன்னு பாருங்களேன். செம்மையாக இருந்துச்சு பார்க்குறதுக்கே. பாருங்க, சூப்பராக இருக்குல்ல, நல்லா இருந்துச்சு இப்படி பார்க்கும்போது. இஞ்சி பூண்டு வேறு சேர்த்துருக்கேன்னா அதனால் அது இன்னும் வாசமாக இருந்துச்சு. இதெல்லாம் இந்த தயிர் சாதத்துக்கு சாப்பிடும்போது சூப்பராக இருக்கும். இந்த மாதிரி ஃப்ரை ஐட்டம்ஸ்லாம் கொழன்னு தயிர் சாதத்துக்கு நல்லாயிருக்கும். ஓகே, இது ஒரு கிண்டிட்டு இதையும் வந்து நம்ம மறுபடியும் அந்த பழைய பர்னர்லேயே மாற்றி வச்சிடுறேன். அதுக்கப்புறம் நம்ம தேங்காய் சாதத்துக்கு ரெடி பண்ண ஆரம்பிச்சிடலாம். சரி, ஓகே, நான் உங்களுக்கு அந்த கதை சொல்கிறேன் கேளுங்க. ஸ்கூலுக்கு வந்து இது மாதிரி ஃபுல்லாக வந்து ரைஸ் ஐட்டம்ஸ் தான் எடுத்துகிட்டு போவேனே. சைடிஷ் கூட எடுத்துகிட்டு போக மாட்டேன். இந்த புளி சாதம்லாம் பண்ணால் துவையல் தான், தேங்காய் துவையல், அதுக்கப்புறம் இந்த வேர்க்கடலை துவையல், இதை மட்டும்தான் கொண்டு போவேன். இந்த உருளைக்கிழங்கு ஃப்ரை பண்ணி தருது அதெல்லாம் எங்கள் வீட்டில் கிடையவே கிடையாது. அந்த மாதிரி இருக்கும். இன்னொன்று மெயினாக எதுனா, ஸ்கூலுக்கு போகும்போதெல்லாம் வந்து காலையில் மேக்ஸிமம் வந்து டிஃபனே சாப்பிட்டது கிடையாது. இப்போ ஒரு 300 நாள் நம்ம ஸ்கூலுக்கு போகிறோன்னு வச்சுக்கோங்களேன். அந்த 300 நாள் ஒரு 10 நாள் கூட டிஃபன் சாப்பிட்டு போயிருக்க மாட்டேன். அந்த மாதிரி இருக்கும். சில பேர்லாம் வந்து கிளாஸ்க்கு வந்து எடுத்து வந்து சாப்பிடுவாங்க. அதெல்லாம் பார்க்கும்போது கண்டிப்பாக காலையில் டிஃபன்லாம் சாப்பிடணும் போல், நம்ம தான் சாப்பிடாம இருக்கணும்னு யோசிப்பேன் நான். ஏன்னா எங்கள் வீட்டில் கொஞ்சம் ஜனத்தொகை அதிகம். அதுக்கப்புறம் கடை வேறு வச்சுருந்தாங்க. அதனால் வந்து டிஃபனுக்கெலாம் பார்க்குறதுக்கெலாம் அவங்களுக்கு நேரம் கிடையாது. எல்லா பிள்ளைங்களும் காலையில் எழுந்தாங்களா, அவங்களுக்கு புளி சாதம் செஞ்சு வச்சுட்டாங்கனாலே போதும். எங்கள் அம்மாவுக்கு அவ்வளோதான். அதை மட்டும் கிண்டி வச்சுருவாங்க. ஆனால் ஒன்றா நம்ம வந்து வேணும்னா அது காலைல சாப்பிட்டு போய்க்கலாம், இல்லாட்டி எடுத்துகிட்டு போயிட வேண்டியது தான். அந்த மாதிரி தான் இருக்கும். இப்போலாம் தான் எனக்கு தோணுது, சரி நம்ம எவ்வளோ தூரம் நம்ம வந்து இந்த டிஃபன் ஐட்டம்ஸ் இந்த மாதிரி வித்தியாசமாக சாப்பிட்றதுலாம் மிஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்ட்டு. ஏன்னா கேபிக்கெலாம் இந்த ஸ்நாக்ஸு லன்ச்லாம் ரெடி பண்ணி கொடுக்கும்போது யோசிப்பேன் நான், நமக்கெல்லாம் இந்த மாதிரி ஒரு நாள் கூட ஸ்நாக்ஸ்லாம் கொண்டு போனதே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் கேபி பாருங்கள், அவன் எனக்கு வேலையே வைக்க மாட்டான். டெய்லி இட்லி, குட்டி குட்டி தோசை இருக்கு இல்லையா, அது எடுத்துகிட்டு போவான். அதுக்கு அவனுக்கு எனக்கு சர்க்கரை வச்சிருமா, சீனி வச்சிரு, அதுவே போதும் அப்படின்ருவான். ஏன்னா அவனுக்கு வந்து ரைஸ் வந்து எடுத்து சாப்பிட தெரியல அந்தளவுக்கு. வீட்டிலனா எப்படியும் தத்தக்கு புத்தக்குன்னு சாப்பிட்டுட்றான். ஆனால் ஸ்கூலுக்கு போனால் வேகமாக சாப்பிட முடியல, நான் ரொம்ப ஸ்லோவாக சாப்பிட்றேன்னு சொல்லிட்டு அவனை வந்து இது பண்ணிக்கிறான். அதனாலே வந்து நீ எனக்கு டிஃபனே கொடுத்துருமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்ருக்கான். அதனால தான் அவனுக்கு தோசை, இட்லி, இந்த தக்காளி சட்னின்னா அவனுக்கு ரொம்ப பிடிக்கும். அது ரெட் சட்னின்னு சொல்லிடுவான். அம்மா எனக்கு இட்லி ரெட் சட்னி அப்படின்ட்டுருவான். அவங்க ஆச்சி அவனுக்கு அதே பண்ணி கொடுத்துட்றாங்க. சரி, ஓகே, வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் அவன் ரைஸ் சாப்பிட்டுக்கிட்டேன். ஏன்னா அவன் 2:45 3 மணிக்கெலாம் வீட்டுக்கு வந்துடுவான். அதனால் வந்ததும் சாப்பிட வச்சுட்டு அப்புறம் படுக்க வச்சுருவோம், அவ்வளோதான். ஓகே, இப்போ நான் வந்து தேங்காய் சாதத்துக்கு வந்து கடுகு, கருவேப்பிலை, காஞ்ச மிளகாய், அப்புறம் உளுந்து, கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு இதெல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன். நம்மக்கிட்ட முந்திரிலாம் இருந்துச்சுன்னா அது கூட சேர்த்துக்கலாம், நல்லா தான் இருக்கும். அந்த முந்திரி போட்டால் கூட நான் சாப்பிட மாட்டேன், சும்மாவும் சாப்பிட மாட்டேன் முந்திரிலாம். அதனால் அந்த அளவுக்குலாம் வேண்டான்னு சொல்லிவிட்டு நார்மலாக தாளிப்புக்கு என்னென்ன போடுவோமோ அதை மட்டும் போட்டாச்சு, அவ்வளோதான். அப்புறம் தேங்காய் இருக்கு இல்லையா, அதை நான் என்ன பண்ணிவிட்டேன், எனக்கு துருவுறதுக்கு தெரியாது. அதனால் மிக்சியில் போட்டு கொஞ்சம் பொத்துருன்னு கொரப்பாக அரைச்சி எடுத்து வச்சுக்கிட்டேன், அவ்வளோதான். ஓகே, இப்போ இதெல்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். மிக்ஸ் பண்ணி விட்டது அந்த தேங்காயிலேருந்து ஒரு வாசம் வரும் இல்லையா, அந்த வாசம் வந்ததுக்கப்புறமா நான் வந்து இதில் கொஞ்சம் உப்புமே ஆட் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா, உப்புமே ஆட் பண்ணி அதுக்கப்புறம் அந்த ஸ்மெல் வரும் இல்லையா, தேங்காயோட வாசம் வரும். அதுக்கப்புறம் நம்ம அதை இறக்கி வச்சிடலாம். இறக்கிட்டோம்னா தேங்காய் சாதத்துக்குரிய தாளிப்பு நமக்கு ரெடியாக இருக்கும், அவ்வளோதான். இந்த தேங்காய் சாதம் சொல்லும்போது ஒன்று ஞாபகம் வருது. எங்கள் அம்மாவுக்கு தேங்காய் சாதமே செய்ய தெரியாது. அதாவது இந்த மாதிரி தேங்காய் சாதம், அவங்க தேங்காய் சாதம்னு ஒன்று செய்வாங்க. அது என்ன அப்படின்னா, இந்த நான்வெஜ்லாம் சிக்கன் கிரேவிக்காச்சும் சாப்பிடுவோட தேங்காய் பால் சாதம், நெய்ச்சோறு மாதிரி, அதை தான் வந்து அவங்க தேங்காய் சாதம்னே சொல்லுவாங்க. எங்கள் வீட்டில் தேங்காய் சோறு இருக்குல்ல அது.
இந்த மாதிரி ரைஸ் வந்து எங்கள் வீட்டில் இது வரைக்கும் செஞ்சதே கிடையாது. ஆமாம், இதுவே வந்து நானே தான் வந்து யூடியூப்லாம் பார்த்து செய்ய கற்றுக்கிட்டேன். எங்கள் மாமியார் வந்து ஒரு முறை அவங்க ஒரு முறை செஞ்சு கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் தான் இப்போ நானே அதெல்லாம் வந்து இவ்வளோதானே அப்படி சொல்லிட்டு செஞ்சுக்கிட்டு இருக்கேன். சில டிஷ்லாம் எங்கள் வீட்டில் வந்து செஞ்சதே கிடையாது. இந்த மாதிரி நான் 7th படிக்கும்போது 8th படிக்கும்போது என் ஃப்ரெண்டு ஒருத்தி இருக்கா. அவள் வீட்டிலேருந்து தான் தேங்காய் சாதம் எடுத்துகிட்டு வருவாள். எனக்கு அப்போ தான் அது ரொம்ப பிடிக்க ஆரம்பிச்சிது. இவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கே! ஆனால் அவள் வேறு கிளாஸ், நான் வேறு கிளாஸு. ஆனால் லன்ச்சு டைம் வரும்போது அவள் எனக்கு கொஞ்சம் அவளோட டிஃபன் பாக்ஸ் மூடியில் போட்டு கொடுப்பா. பாத்தியம்மா வந்து வாங்கிக்கோ வா அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ சாப்பிடுவேன். அந்த தேங்காய் சாதம் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் அவள் செஞ்சு கொண்டு வர்றது. ரொம்ப நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் தான் எனக்கு தேங்காய் சோறு வேணும், தேங்காய் சாதம் வேணும்னு நான் வீட்டில் கேட்பேன். மேரேஜுக்கு அப்புறம் தான் அதை நான் செஞ்சு நானே சாப்பிட ஆரம்பித்தேன் அந்த மாதிரி. ஓகே, நமக்கு கருணக்கிழங்கு ஃப்ரை வந்து ரெடி ஆகிடுச்சு. அதையும் நான் நல்லா கிண்டி விட்டுட்டு கொஞ்சம் ஹை ஃப்ளேமில் வச்சுருந்தேன். அதுக்கப்புறம் அதை ரோஸ்ட் ஆனதுக்கப்புறம் அதை எடுத்து வச்சுட்டேன். அவ்வளோதான். அதுதான் ஆல்ரெடி வெந்துருச்சுல்ல, அதனால். ஓகே, இப்போ தயிர் சாதத்துக்கு மட்டும் தாளித்து விட்டுறலாம் அப்படின்னு சொல்லி அதுக்கு வந்து வெறும் தாளிப்பு மட்டும் தான், தயிரெலாம் ஆட் பண்ண மாட்டேன். அதை வந்து நான் அந்த பழைய சாதம் இருக்கு இல்லையா, அது கூடவே நான் தயிர் ஊற்றி நல்லா கிண்டி வச்சுருவேன் அதுக்கப்புறம். ஸோ இப்போ தாளித்து மட்டும் வச்சிடலாம். ஏன்னா அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம்ல. ரொம்ப கொஞ்சம் புழுக்கமாக வேறு இருந்துச்சு. அதனால் ஃபேனை போட்டு விட்றலாம் அப்படின்னு சொல்லிட்டு தாளித்து மட்டும் வச்சுருவோம் ஓரமாக அப்படின்னு சொல்லிட்டு அதை தாளிக்க ஆரம்பிச்சிட்டேன். இதுக்கு என்னென்ன சேர்த்துருக்கேன் அப்படின்னா, கடுகு, கருவேப்பிலை, காஞ்ச மிளகாய், அப்புறம் வந்து இஞ்சி இருக்கு இல்லையா, அது வந்து ஒரு 2 சின்ன துண்டு மாதிரி அதை இடித்து வச்சுருக்கேன். அதை தான் இப்போ இடிச்சிட்ருக்கேன் அந்த பக்கம் நின்றுக்கிட்டு. அப்புறம் அவ்வளோதான். இதெல்லாம் சேர்த்துட்டோன்னா இதோட தாளிப்பு நமக்கு ரெடி தயிர் சாதத்துக்கு. ஓகே, இது கொஞ்சம் நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா இதையுமே வந்து ஆஃப் பண்ணிவிட்டு ஓரமாக எடுத்து வச்சுக்கலாம். இது ஃபுல்லாக இன்றைக்கி தாளிப்பு தான் அதிகமாக இருக்கிறதுனால ஒரே இந்த அடுப்பு ஃபுல்லாக எண்ணெய் தெரிச்சிருச்சு. என்னடா இது இப்படி ஆகிட்டு அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தேன். நம்ம ஒரு வேளை சுலபமாக முடியும் அப்படின்னு நினைக்கும் போது தான் அது இன்னொரு வேலை வைக்கும் நமக்கு, வேறு வழியில். அது உங்களுக்கு அந்த மாதிரி நடந்திருக்கா? எனக்கு நிறைய நடந்திருக்கு. வேலையே இல்லைப்பா இன்றைக்கி ரொம்ப ஃப்ரீயாக இருக்கும்னு நினைப்பேன். அப்போ தான் அந்த பிள்ளைங்க வந்து கீழே எதையாவது ஊற்றி விட்டுட்டு அலையுங்க. நம்ம துடைக்கிறதுக்குனே வேலை வைக்கும். இல்லாட்டி வந்து எங்கேயாவது தண்ணி கவுந்து கிடக்கும். அந்த மாதிரிலாம் நிறைய நடந்திருக்கு எனக்கு. சும்மாவே இருக்கிறது பொறுக்கலையே உங்களுக்கு அப்படின்னு கேட்பேன் நான், அந்த மாதிரி. ஓகே, இது தாளிச்சாச்சு. இப்போ இதை ஆஃப் பண்ணிவிட்டு ஓரமாக வச்சிடலாம். நான் என்னென்ன தாளித்து வச்சுருக்கேன்றது உங்கள்கிட்ட காட்டுறேன். தேங்காய் சாதத்துக்கு அந்த தாளிப்பு ரெடியாக இருக்குது. அப்புறம் வந்து லெமன் ரைஸ்க்கும் ரெடியாக இருக்குது. அதுக்கப்புறம் வந்து தயிர் சாதத்துக்கு பண்ணியிருந்தேன் இல்லையா, அது வந்து அடுப்பில் இருக்குது. ஏன்னா இந்த பக்கம் இடம் இல்லை, அதனால் அதை அங்கே வச்சுருந்தேன். ஓகே, இப்போ நான் ஒன்று கிண்ட ஆரம்பிச்சிடுறேன். முதல்ல வந்து தேங்காய் சாதத்துக்கு வந்து கொஞ்சம் ரைஸ் எடுத்துக்கலாம். வேணுன்ற அளவு போட்டுட்டு அதுக்கப்புறம் லெமன் ரைஸ்க்கு மீதியை போட்டுற வேண்டியது தான் அப்படின்னு நினச்சிட்டு ஒரு 4-5 கரண்டி போல் எடுத்து போட்டுக்கிட்டு இருந்தேன். போட்டுட்டு அப்புறம் கிண்டி பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. யார் யாருக்கெல்லாம் வெரைட்டி ரைஸ் பிடிக்குன்றதை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அதுபோல் என்னோடய வீடியோஸ்க்கு, என்னோடய சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள், சரிங்களா? ஃபஸ்ட்லாம் அடிக்கடி வந்து வீடியோ போடுவேன் பழைய வீட்டில் இருக்கும்போது. இப்போ இங்கே வந்து கொஞ்சம் வீடியோஸ்லாம் எடுக்க முடியல அப்படின்றத விட மெயினாக என்ன எடுக்கிறது அப்படின்றது எனக்கு ஒரே இதுவாக இருக்குது. எங்கேயுமே வெளியவும் போகிறது இல்லையா, இப்போல்லாம் வெளியே போனாவது அதெல்லாம் உங்களுக்கு கொஞ்சம் வீடியோஸ் மாதிரி ரெடி பண்ணி போடுவேன். அதுவுமே முடியல. சரி, ஓகே, இதுக்கப்புறம் நான் ட்ரை பண்ணுறேன். லாங் வீடியோலாம் எப்படியும் வீக்லி வந்து 2-3 வீடியோ போடுவேன். இப்போல்லாம் வந்து கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. ஊருக்கெலாம் போயிட்டு வந்ததுக்கப்புறம் வீடு ஷிஃப்டிங் அது இதுன்னு இருந்ததுனால வீடியோஸ்லாம் கொஞ்சம் போட முடியறதில்ல. அதனால் இதுக்கப்புறமாவது கரெக்டாக போடணும் அப்படின்னு சொல்லிட்டு, ஓகே இன்றைக்கி வெரைட்டி ரைஸ் பண்ணுறோம்ல, இதை ஷேர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இதை நான் உங்களுக்கு எடுத்து காமிச்சிட்ருக்கேன். இன்னொரு நாள் வந்து 5 வெரைட்டிஸில் கண்டிப்பாக நான் ரைஸு எதனா ஒன்று டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணி உங்களுக்கு நான் ஷேர் பண்ணுறேன், சரிங்களா? ஓகே, இது நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கப்புறமா இன்னும் கொஞ்சம் ரைஸ் சேர்க்கலாமா வேணாமா சொல்லிட்டு டேஸ்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு டேஸ்ட் பண்ணி பார்த்தேன். கொஞ்சம் தேங்காய் அதிகமாக இருக்கிற மாதிரி தான். அப்புறம் கொஞ்சம் உப்பு லைட்டாக தூக்கலாம் அந்த மாதிரி இருந்துச்சு. சரின்னு என்ன பண்ணேன், இன்னும் கொஞ்சம் ரைஸ் போட்டுக்கலான்னு சொல்லிட்டு கொஞ்சம் ரைஸ் போட்டேன். அதுக்கப்புறம் ஓகேவாக இருந்துச்சு. சரி, இதை எடுத்து ஓரமாக வச்சுருவோம் அப்படின்னு சொல்லிட்டு அதை ரெடி பண்ணி வச்சாச்சு. சூப்பரான தேங்காய் சாதம் ரெடி. இதுக்கு வந்து இந்த கல்யாண வீட்டெல்லாம்
ஒரு உருளைக்கிழங்கு கொடுப்பாங்கள்ல, உருளைக்கிழங்கு மசியல் மாதிரி, அதை வச்சு சாப்பிடும்போது செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். அது வந்து எங்கள் மாமியார் பண்ணுவாங்க. எப்போது தேங்காய் சாதம் செய்யணுன்னாலே இவங்க வந்து அவங்க அம்மாவை தான் பண்ண சொல்லுவாங்க. இன்றைக்கி நானே பண்ணிட்டேன். ஸோ அதனால் அந்த உருளைக்கிழங்கு மிஸ் ஆகிடுச்சு இன்றைக்கி. ஓகே, இப்போ வந்து அது ரெடி ஆகிட்டு, இப்போ வந்து லெமன் சாதத்துக்கு ரெடி பண்ணிடலாம். தாளிப்பு கம்மியாக இருந்துச்சு லெமன் ரைஸ்க்கு, சாதம் அதிகமாக இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணேன், ஒரு சின்ன பாத்திரத்தில் கொஞ்சம் ரைஸ் எடுத்து வச்சுட்டேன் நான். வேணும்னா நம்ம கடைசியாக ஆட் பண்ணிக்கலாம், அப்புறம் மொத்தமாக போட்டுட்டு ப்ளெயின் ரைஸ் மாதிரி இருக்க போது டேஸ்ட்டுன்னு சொல்லிட்டு அதில் எடுத்து வச்சுட்டேன். இந்த பாத்திரத்தில் கொஞ்சம் அந்த இதெல்லாம் ஒட்டியிருக்கோம் இல்லையா, கடுகு மசாலா எல்லாமே, அதனால் கொஞ்சம் ரைஸ் போட்டு அதை வடித்து எடுத்துக்கிட்டேன். ஏன்னா இதையுமே நம்ம வேஸ்ட் பண்ணக்கூடாதுல்ல, அதனால தான் அந்த ஒரு நல்ல எண்ணத்தில் தான் அப்படி பண்ணிகிட்ருக்கேன். ஓகே, இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். ஓகே, இப்போ இது நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறம் இதையும் ஒரு டேஸ்ட் பண்ணி பார்த்துடலாம், ஏன்னா புளிப்புலாம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி. ஆனால் இது நான் 2 குட்டியில் இருக்கிற லெமன் தான் இதுக்கு போட்டேனே, அதுவே ரொம்ப புளிப்பாக இருந்துச்சு. என்னடா இவ்வளோ புளிப்பாக இருக்கே அப்படின்னு நினச்சேன். சரி ஓகே, அதுக்கப்புறம் இதுலேயும் கொஞ்சம் ரைஸ் நான் ஆட் பண்ணேன் அதுக்கப்புறம் ஃபைனலாக. இன்னும் ரொம்ப புளிப்பு தூக்கலாக இருக்கிற மாதிரியே இருந்துச்சா, அதனால் கொஞ்சம் ரைஸ் வந்து இதுக்குமே நான் ஆட் பண்ணேன். அவ்வளோதான், லெமன் ரைஸ்க்கு ரெடி ஆகிடுச்சு. அதையும் டேஸ்ட் பண்ணி பார்த்துருன்னு சொல்லிட்டு பண்ணேன். மறுபடியும் இதை கொஞ்சம் ரைஸ் போட்டு அதையும் மிக்ஸ் பண்ணி வச்சிட்டேன் நான். உப்புலாம் கரெக்டாக இருந்துச்சு, புளிப்பு தான் அதிகமாக இருந்தது அந்த லெமன் ஃப்ளேவர், அதனால தான் ஆட் பண்ணுற மாதிரி ஆகிட்டு. ஓகே, இதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் ரைஸ் தனியாக எடுத்து வச்சுருந்தேன் இல்லையா, இப்போ பார்த்தீங்கல்ல, அதை என்ன பண்ண போகிறேன், அந்த பழைய சாதத்துக்குள்ளேயே மிக்ஸ் பண்ணிடலாம். ஏன்னா அது தனியாக இருந்தால் அப்படியே அந்த ஒயிட் ரைஸ் அப்படியே இருந்துடும். அதனால் அதை என்ன பண்ணிவிட்டேன், அந்த தயிர் சாதத்து கூட மிக்ஸ் பண்ணிவிட்டேன் நான். அந்த பழைய சாதத்து கூட தண்ணியில் நான் ஆல்ரெடி வந்து எடுத்துட்டேன், அதிலேருந்து கஞ்சி, இது கஞ்சி ஆக்சுவலாக சொல்லப்போனால். தண்ணிலாம் வடிகட்டிட்டு வெறும் அந்த ரைஸை மட்டும் வச்சுருக்கேன், அவ்வளோதான். இதில் வந்து இப்போ தயிர் ஒரு 1/2 லிட்டர் தயிர் வந்து ஆட் பண்ணிட்டேன் நான். தண்ணியும் சேர்க்கலைங்க நான், இதில் ஃபுல்லாக தயிர் தான். அப்போல்லாம் வந்து நான் தயிர் சாதம்லாம் சாப்பிடும்போது தயிர் வந்து கொஞ்சமாக தான் ஊற்றி சாப்பிடுவேன். தயிர் நிறைய எடுத்துகிட்டு வந்தேன், மற்றவங்களுக்கு இருக்காது அப்படின்னு. ஆனால் அந்த தயிர் சாதமே நிறைய தயிர் போட்டால் தான் நல்லாயிருக்குன்றது எனக்கு காலப்போக்கில் தான் தெரிய ஆரம்பிச்சிது. அதுதான் தயிர் சாதம். ஏன்னா எங்கள் வீட்டிலலாம் வந்து அந்த தாளிப்பு கூடவே தயிரையும் ஊற்றிடுவாங்க. அந்த கடுகுலாம் போட்டு தாளிக்கிறோம்ல அப்போவே, அதில் தயிர் இருக்கிற மாதிரியே தெரியாது. ஏதோ வெள்ளைச்சோறு சாப்பிட்ற மாதிரி தான் இருக்கும், தாளிச்ச சோறு சாப்பிட்ற மாதிரி இருக்கும். ஆனால் அது தயிர் சோறு எங்கள் வீட்டில். ஆமாம், ஏன்னா வீட்டில் கொஞ்சம் நிறைய பேர் அப்படின்றதுனால கொஞ்சம் அப்படி இப்படி தான் இருக்கும். நல்லா தான் இருக்கும், அதுவுமே எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஆனால் தயிர் சாதம்னா இப்படி இவ்வளோ தயிர் ஊற்றி சாப்பிட்ணுன்றது எனக்கு அதுக்கப்புறம் தான் தெரியுமே. ஓகே, இப்போ தயிர் போட்டிருக்கோம் இல்லையா, அதனால் அதில் கொஞ்சம் உப்பு ஆட் பண்ணிக்கலாம். இப்போ போட்டு இதை நான் நல்லா கிண்டிடுறேன். ஏன்னா ஆக்சுவலாக ஆல்ரெடி இது வந்து கஞ்சி தானே, அதனால் அதுவே நல்லா மசிஞ்சு தான் இருக்கும். அதனால் எல்லாத்தையும் போட்டு நல்லா இது பண்ணிவிட்டு எல்லா தயிருமே ஊற்றிட்டேன். ஃபஸ்ட்டு கொஞ்சம் மிச்சம் எடுத்து வச்சுருந்தேன், அதுக்கப்புறம் இல்லை வேலைக்கு ஆகுதுன்னு சொல்லிட்டு எல்லா தயிரையும் ஊற்றி கிண்டிட்டு ஃபைனலாக என்ன பண்ணேன், அந்த தாளிப்பையும் இது கூட கொட்டியாச்சு. அவ்வளோதான். இப்போ இந்த தயிர் சாதமும் நமக்கு ரெடி. இந்த தயிர் சாதத்துக்குலாம் வெறும் ஊறுகாய் மட்டுமே போதும், அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும், அப்படி இருந்துச்சு. அவ்வளோதான், முடிஞ்சு. ஓகே, இப்போ இதை ஒரு ஓரமாக எடுத்து வச்சுட்டு அடுத்து எனக்கு ஒரு பெரிய வேலை இருக்குது. என்ன தெரியுமா, இந்த அடுப்பை க்ளீன் பண்ணுற வேலை இருக்குது. ஏன்னா எண்ணெய்லாம் தெரித்து ஒரு வழியாக இருக்குது அடுப்பு, அதனால் அதை க்ளீன் பண்ணுற வேலை இருக்குது. அதுதான் டேஸ்ட் பண்ணி பார்த்தேன், செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு. நான் இருக்கிறதுலே எது அதிகமாக சாப்பிட்டேன்னா தயிர் சாதம் தான் அதிகமாக சாப்பிட்டேனே. ஏன்னா தான் நல்லா இருந்துச்சு, ரொம்ப எல்லாமே நல்லா தான் இருந்துச்சு, இது ரொம்ப பிடிச்சிருந்தது அதனால். ஓகே, அதுக்கப்புறம் அடுப்பை க்ளீன் பண்ண சொல்லிட்டு ரொம்ப சூடாக வேறு இருந்திருக்கும்ல, அதில் என்ன பண்ணேன், ஃபஸ்ட்டே தண்ணி தெளித்து வச்சுட்டேன். அதில் கொஞ்சம் அங்கங்கே எதனா ஒட்டி இருந்துச்சுன்னா வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு. என்னடா கீழே தரையை துடைச்சிட்டு மறுபடியும் அடுப்பு துடைக்கிறேன் நினைக்காதீங்க, நான் துணியை திருப்பினேன். திருப்பும்போது சரி நல்ல பகுதி இருக்கும்ல அதில், அதை வச்சு மறுபடியும் அடுப்பு துடைச்சிட்டு அப்புறம் பின்னாடி அது இதுன்னு துடைச்சிட்டு கிடந்தேன். ஓகே, அவ்வளோதான், முடிஞ்சாச்சு. இதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் சிங்கை க்ளீன் பண்ணணும். இந்த சிங்க்கு தான் அந்த பின்னாடி கலர் எப்படி இருக்குது, அது எப்படி தான் அது இது பண்ணுறதுன்னு எனக்கே தெரியல. அது நாங்கள் இந்த வீட்டுக்கு வரும்போது ஆள் வச்சு க்ளீன் பண்ணோம், ஆனால் அது வந்து அப்படி தான் இருக்கும், அது போகாது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க.
சரின்னு சொல்லிட்டு அதை அப்படியே விட்டாச்சு. ரைஸ்லாம் ரெடி ஆகிடுச்சு. என்னென்ன அப்படின்னா தயிர் சாதம், தேங்காய் சாதம், அப்புறம் லெமன் சாதம், எலுமிச்சை சாதம் எலுமிச்சை சாதம் அப்புறம் கருணக்கிழங்கு ஃப்ரை. பார்த்திங்களா, சூப்பரான காம்பினேஷனோட இன்றைக்கி லன்ச் ரெடி ஆகிடுச்சு. ஓகே, இதுக்கப்புறம் நான் உங்ககிட்ட வந்து பிளேட்டில் சர்வ் பண்ணும்போது காட்டுறேன், சரிங்களா? சரி, இனிமேல் தான் போய்ட்டு கேபியை போய் ஸ்கூலில் போய்ட்டு அபியை போய்ட்டு பிக்கப் பண்ணிட்டு வரணும். நான் கேபிக்கு லேட்டாக 3 மணிக்கு தான் விடுவாங்க, அபிக்கு 12:30க்கு. இனிமேல் அவளை போய் பிக்கப் பண்ண போகணும் கிளம்பிட்டு. அவ்வளோதான், எல்லாமே ரெடி பண்ணி பார்த்திங்களா, கிச்சனும் க்ளீன் பண்ணியாச்சு. அவ்வளோதான், இதுக்கப்புறம் நமக்கு கிச்சனில் வேலை கிடையாது, முடிஞ்சுது. ஓகே, நமக்கு எவ்வளோ பெரிய எவ்வளோ பெரிய அந்த கிச்சன் கேபினெட் அந்த மேடை இருந்தாலும் பாத்திரம் வைக்கிறதுக்கு இடமே பற்ற மாட்டுக்கு. சின்னதாக இருந்தாலும் அப்படி தான் இருக்குது. பெரிய கேபினெட் நமக்கு கிடைச்சாலும், அதாவது அந்த அந்த மேடை இருக்கு இல்லையா, கிச்சன் மேடை, அது கிடைச்சாலுமே எல்லா இடத்துலையுமே நம்ம எதனா ஒரு பொருளை வச்சுட்றோம் இல்லை, அப்படி தான் இருக்குது. நான் போய் அபியை கூட்டிகிட்டு வரும்போது என்ன பண்ணேன், ஏதாச்சும் வாங்கிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு வடை வாங்கலாம்னு நினச்சேன் ஃபஸ்ட்டு. அப்புறம் பார்த்தா சரி பக்கோடா வாங்கிட்டு போயிடலான்னு சொல்லிட்டு பக்கோடா வாங்கிட்டு வந்திருந்தேன். சரி, நான் இப்போ வந்து சாப்பாடுலாம் தட்டில் போட்டு உங்கள்கிட்ட காட்டுறேன், சரிங்களா? ஏன்னா அந்த பக்கோடா அப்போ தான் நல்லா ஃப்ரெஷ்ஷாக எடுத்துகிட்டு வந்து வச்சுருந்தாங்க, அதனால் அதை வாங்கிட்டு வந்தேன் நான் கடையிலேருந்து. ஓகே, முதல்ல வந்து கொஞ்சம் தேங்காய் சோறு, அப்புறம் எலுமிச்சை சாதம், அதுக்கப்புறம் வந்து ஃபைனலாக வந்து தயிர் சாதம் அதுவுமே எடுத்து வச்சுட்டேன். நல்லா தலை சூப்பராக இருந்துச்சு. நிறைய பேர் இந்த தயிர் சாதம்லாம் செய்யும்போது பால்லாம் ஊற்றுவாங்கல்ல, இது கஞ்சி தானே, அதனால் நான் வந்து எப்பவுமே பாலும் ஆட் பண்ண மாட்டேன் முதல்ல, அது வேறு விஷயம். கஞ்சின்றதுனால அது இன்னும் நல்லா குழைவாக தான் இருந்துச்சு. சரி, ஓகே, எல்லாத்தையும் மூடி வச்சுட்டு இப்போ சைட் டிஷ் எடுத்து வச்சுக்கலாம் மெயினாக. ஏன்னா அது இல்லாமல் நம்ம இது எல்லாத்தையும் வந்து சாப்பிட்லாம், ஆனால் வந்து மொத்தத்தையும் உள்ள தள்ள முடியாது, அதனால் கொஞ்சம் சைட் டிஷ் எடுத்து வச்சுக்கிறேன். பார்த்திங்களா, நல்லா செம்மையாக வந்து சூப்பராக இருந்துச்சு இந்த கருணக்கிழங்கு ஃப்ரை. எப்போவுமே இந்த மாதிரிலாம் ஃப்ரை பண்ணுறோன்னு வச்சுக்கோங்களேன், இந்த வாழைக்காய் ஃப்ரை, அப்புறம் உருளைக்கிழங்கு இதெல்லாம் செய்யும்போது நம்ம சூடாகவே சாப்பிட்றணும். அப்போ தான் கொஞ்சம் கிறிஸ்பினஸோடு இருக்கும், கொஞ்சம் கிறிஸ்பியாகவும் கொஞ்சம் உள்ளே நல்லா சாஃப்டாகவும் இருக்கும். நம்ம இந்த மாதிரி சூடு ஆறி போனதுக்கப்புறம் சாப்பிட்டோன்னு வச்சுக்கோங்களேன், ஃபுல்லாகவே சாஃப்டாக தான் இருக்குது. அது என்ன பண்ணுறது. சரி, ஓகே, அதுக்கப்புறம் பக்கோடா வாங்கிட்டு வந்தேன்னு சொன்னேன் இல்லையா, ஒரு 1/4 கிலோ போல் வாங்கிட்டு வந்தேன் எல்லாருக்கும் சேர்த்து. அதனால அதுவுமே கொஞ்சம் எடுத்து வச்சுக்கலான்னு சொல்லிட்டு அதுவுமே பிச்சு எடுத்து வச்சுக்கிட்டேன். அதுக்கப்புறம் அது இன்னும் டேஸ்ட்டாக இருந்தது. இந்த பக்கோடா கூட வச்சு இந்த தேங்காய் சாதம்லாம் சாப்பிடும்போது ரொம்ப நல்லா இருந்துச்சு. எனக்கு இந்த பக்கோடாலேயே இந்த தூளாக இருக்கும்ல, அதுதான் ரொம்ப பிடிக்கும். அதனால் அதை எடுத்து வச்சு அதுக்கப்புறம் நான் அப்படியே சாப்பிட ஆரம்பிச்சிட்டேன். ரொம்ப நல்லா இருந்துச்சு. கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். அப்படி மறக்காமல் வீடியோ லைக் பண்ணிவிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இதுக்கப்புறம் தொடர்ந்து லென்த் வீடியோலாம் வரும், கண்டிப்பாக பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள். டெய்லி ஷார்ட்ஸ் நைட்டு 9 o'clock அப்லோட் பண்ணிவிடுவேன். பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க, உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். நீங்களும் என்னோடய வீடியோவை பார்த்து என்ஜாய் பண்ணலாம், உங்களுக்கு டைம் பாஸ் ஆகும், அதுக்காக தான் சொல்கிறேன். ஓகே, எல்லா ரைஸுமே சூப்பராக இருந்துச்சு. இதுக்கப்புறம் நான் போய் ஆறாமராக உட்காந்து நல்லா சாப்பிட்டு என்ஜாய் பண்ண போகிறேன். நீங்களும் இந்த மாதிரி ஒரு நாள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம், சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ்? தயிர் சாதம்லாம் பாருங்கள் வேறு லெவலில் இருந்துச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.